ஹலோ கைஸ், வெல்கம் டு ஷைகுல் பார்வை. இன்றைக்கி நம்ம பண்ண டிஷ் தான் வந்து சிக்கன் ஸ்டீக். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டீக் பண்ணுறதுக்கு தேவையான மசாலா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒன் ஸ்பூன் ஆஃப் பெப்பர் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து சால்ட் எடுத்துக்கோங்க. தென் வந்து 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் சில்லி ஃப்ளெக்ஸ் எடுத்துக்கோங்க. இதை நான் வந்து ஒரு 3 மெம்பர்ஸுக்கு பண்ணுறதுனால ஸோ நான் இந்த குவான்டிட்டி நான் போட்டேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து 1 ஸ்பூன் சோய் சாஸ், டார்க் சோய் சாஸ் எடுத்து ஊற்றிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து ஹனி வந்து ஒரு 1 ஸ்பூன் வந்து ஊற்றிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது வந்து நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நான் போடணும், மசாலா போடணுங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். இங்கே நான் வந்து 2 பிரெஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன். ரெண்டுமே 250 கிராம்ஸ் கிட்ட. ஸோ நம்ம மேக் பண்ண பேஸ்ட்டை வந்து இதில் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் இந்த மாதிரி சிக்கன் பிரெஸ்ட் வாங்கும்போது 2 சைடுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஃபோர்க்கு வச்சு அங்கங்கே நல்லா வந்து நம்ம வந்து குத்தி விட்டுறோமாக்கும் நம்ம அந்த மசாலா வந்து நல்லாவே உள்ளே இறங்கும். ஸோ இதை வந்து ஒரு 30 to 45 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து மேரினேட் பண்ணால் போதும். அந்த மசாலா வந்து நம்ம அடுத்து நம்ம சூடு பண்ணும்போது சூப்பராக வந்து சிக்கனுக்குள்ளே எல்லாமே நல்லா போய் நல்லாவே வெந்திருக்கும். இன்றைக்கி நான் வந்து ஓவனில் தான் நான் பண்ண போகிறேன். இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஓவன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்து லைட்டாக தவாலே வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி நம்ம 2 சைடுமே நல்லா பேக் பண்ணிக்கலாம். ஒரு 10 ஒவ்வொரு சைடுக்கும் ஒரு 5 to 7 மினிட்ஸ் மட்டும் போதும், நல்லாவே பேக் ஆயிரும். ஸோ ஈஸியாக இருக்கும். நான் இங்கே வந்து ஓவனில் வந்து அந்த க்ரில் மாதிரி பண்ணுறதுனால நான் கொஞ்சம் ஓவனில் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஓகே, இப்போ 30 to 40 மினிட்ஸ் கிட்ட நல்லாவே மேரினேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஓவனில் வைக்கிறதுக்கு உள்ள பிளேட்டும் அதோட அந்த க்ரில்லோட இதுவும் நம்ம எடுத்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவனை வந்து ஒரு 2 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு நம்ம இப்போ ஸ்டீக்கை உள்ளே வச்சுட்டு ஒரு சைடு ஒரு 10 மினிட்ஸும் அப்புறம் இன்னொரு சைடு 10 மினிட்ஸும் நம்ம வச்சு நம்ம வந்து ஸ்டீக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பாருங்கள், 2 சைடுமே நல்லா அழகாக வெந்துருச்சு. ஸோ இதை எடுத்து நம்ம அதுக்கடுத்து பிளேட்டிங் பண்ணிடலாம். நான் இதோட சாப்பிட்றதுக்கு ஒரு 70 கிராம்ஸ் ஆஃப் பாஸ்மதி ரைஸும் அப்புறம் ஒரு சின்ன ஒரு சேலடும் பண்ணோம். அந்த சேலட் எப்படி பண்ணுறது நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஷைகுல் பார்வை. நான் அடுத்து என்ன டிஷ் பண்ணணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ். See you on next video. Thank you.